ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டு சைடில் வந்து காளான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து கேபேஜ்லேயே முட்டைகோஸ்லேயே எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நானும் இதான் ஃபஸ்ட் ட்ரை பண்ண போகிறேன். நிறைய வீடியோஸ் பார்த்தேன். என்னோடய சிஸ்டர் அம்மாலாம் வந்து இது நல்லாவே பண்ணுவாங்க. ஸோ நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு. ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோத்துக்கு நான் கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸை வந்து இந்த ஷேப்புன்னு கிடையாது, குட்டி குட்டியாக இவ்வளோத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இது வந்து நல்ல மிளகு பொடி, அடுத்து இது வந்து வத்தல் பொடி, இது வந்து ஜீரகம், இது வந்து எண்ணெய், இது உப்பு, வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் அப்படியே அடிக்கிட்டேன். காஷ்மீரி மிளகாத்தூள் வீட்லேயும் இது இருக்குது, ஆனால் இது கொஞ்சம் கலருக்காக போடலாமேன்ட்டு. இது கார்ன்ஃப்ளவர் மாவு, இது அரிசி மாவு, அப்படி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நமக்கு வந்து உள்ளி மட்டும் வேணும். அதை நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதில் வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வரேன். உள்ளி மட்டும் வேணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இதில் வந்து வத்தல் பொடி, காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இவ்வளோத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு உருண்டை கன்சிஸ்டன்சி பிடிக்கணும். அதை பிடிச்சிட்டு அடுப்பில் எண்ணெய் சூடு பண்ணி அதை பொரிச்சு எடுக்கணும். இதை அப்படி நல்லா அப்படி உருண்டை பிடிச்சி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி பொரிச்சு எடுக்கணும். அடுத்து அதை வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும். அதை நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், ஏன்னா அடுத்து கொஞ்சம் கேட்டுட்டு வரணும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது இதில் ஒன்று நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வத்தல் பொடியிலேருந்தே ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவே போடுவோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இவ்வளோ போடுறேன், பிறகு தேவைன்னா போட்டுக்கலாம். ஓகே, இவ்வளோ எடுத்துருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து இது இப்போ வேண்டாம், ஜீரகம் இப்போ போடக்கூடாது, தாளிக்கும் போது போடணும். நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு, எல்லாமே தேவையான அளவு தான், ஏன்னா எனக்கே கரெக்டான அளவு தெரியாது. ஸோ தேவையான அளவு உப்பு. நெக்ஸ்ட்டு உப்பு கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமே உப்பு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன போடணும், காஷ்மீரி மிளகாத்தூள். இது கலருக்காகன்னு நினைக்கிறேன், பாருங்கள் கலரே பிரைட்டாக உள்ளது. ஸோ காஷ்மீரி மிளகாத்தூள் போடுவோம் நிறையா. அடுத்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு. ஓகே, இனி இதை வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ தண்ணி பாட்டிலில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கை வச்சு மிக்ஸ் பண்ணலாம். ஸ்பூன் வச்சும் மிக்ஸ் பண்ணலாம், நான் கையை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்படி உருண்டை பிடிச்சி போடுறதுக்கு கை எப்படியும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஐ எம் ஸ்டார்டிங் தி ப்ராசஸ். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனி இதை வந்து அந்த ஒரு இது வர்றது வரைக்கும் நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருக்கணும். அது எப்படி சொல்கிறது, அந்த கன்சிஸ்டன்சி மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் சோள மாவு போடணும், அரிசி மாவு போடணும். அந்த உருண்டை பிடிக்கிறது நமக்கு வர்ற அளவுக்கு இது பிணைஞ்சிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. வேறு யாரும் இல்லை, என் வீட்டில் இருக்கவங்க தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்படி இருக்குல்ல, நெக்ஸ்ட்டு என்ன போடுறதுன்னு தெரியலையே. கார்ன்ஃப்ளவர் மாவை கூட கொஞ்சம் போடுவோம். ஓகே, உருண்டை பிடிக்க வரவில்லை. அரிசி மாவு போட்டால் தான் உருண்டை பிடிக்க முடியும். ஸோ அரிசி மாவு இப்போ போடலாம். அரிசி மாவு இப்போ நம்ம தேவைக்கு தட்டிக்கலாம். எவ்வளோலாம் வருதுன்னு தெரியாது, கொஞ்சம் குத்துமதிப்பாக தட்டலாம். இது நல்லா வந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ வந்து கண்டிப்பாக அளவெல்லாம் வச்சு கரெக்டாக ஒரு ரெசிபி போடுறேன். இப்போதைக்கு ரொம்ப பளபளன்னு இருக்குது, வத்தல் பொடி பத்தாதுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் லைட்டாக பண்ணி பார்க்கலாம். உரைக்கலை, இன்னும் கொஞ்சம் போடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சோல வத்தல் பொடி, நிறையவும் ஆயிடக்கூடாது, கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கிறேன், அப்புறம் திங்க முடியாமல் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள். ஓகே, மிக்ஸ் 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 மிக்ஸ். ஓகே, இப்போ இந்த ஒரு உருண்டை அப்படி வர அளவுக்கு நான் அப்படி பிடிச்சிட்டேன்.
நெக்ஸ்ட் வந்து அடுப்பை ரெடி பண்ணிடலாம், காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இப்போ வந்து அந்த சூடு போகிறது வரைக்கும் அந்த கொஞ்சம் காயட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஆவி பறக்குதுல, இனி வந்து எண்ணெய் ஊற்றணும். இல்லை, தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகே, இப்போது ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி உள்ளே போட வேண்டியதான். ஸோ நல்லபடியாக வரணும். எல்லா உருண்டையும் இப்படி போட்டுட்டு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்தது வந்து இப்படி துகுள் துகுளாக பீஸாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கூட கொஞ்சம் மாவு போட்டு இப்படி ஆக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு கப் பண்ணதே நான் என் கிச்சனை அந்த மாவை போடுறது காலையில் ரெசிபி பண்ணேன், நாஸ்தி ஆக்கிட்டேன் கிச்சனையே. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் அழகாக மாவு கூட கொஞ்சம் போட்டு அப்படி உருண்டை ஆக்கி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நீட்டாக இப்போ தான் குக் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா இது ஃபஸ்ட்டு பண்ணது கொஞ்சம் கொச்சான்னு வந்துடுச்சு, பட் இட்ஸ் ஓகே, அது நல்லா வரும். அடுத்து இதே பாத்திரத்தில் வந்து நம்ம செய்யவே ஆரம்பிச்சிடலாம். எண்ணெயை மட்டும் கொஞ்சம் ஊற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் மட்டும் இதில் ஊற்றி நம்ம அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஜீரகம் கொஞ்சோல, அடுத்து உள்ளி போடுறோம். உள்ளி நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலராக வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணி கீழே வந்து சட்டியை கறிக்கிட்டேன். பாருங்கள், அந்த ஜீரகம் போட்டதெல்லாம் கரைஞ்சிடுச்சு, பட் இட்ஸ் ஓகே. மிச்சத்தை நல்லா பண்ணலாம். இதை நல்லா வதக்கி மறுபடியும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். உஸ்ஸுன்னு சவுண்டு மட்டும்தான் வந்துட்டுருக்கு இப்போதைக்கு, வேறு ஒன்றும் இன்னும் நடக்கலை. வதக்கி நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் வந்து வத்தல் பொடி போடலாம். வத்தல் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை பார்க்கறதுக்கே ஏதோ தும்பு தூசெல்லாம் கிடந்த மாதிரி இருக்குது. ஐ ஃபீல் ஸோ, பட் பரவாயில்ல, செஞ்சு முடிக்கிறோம். அடுத்து சிக்கன் பொடி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். சிக்கன் பொடி ஓகே, ஃபைன். எல்லாத்தையும் நல்லா கலக்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம காலனை பிச்சு போட்டுடலாம். தண்ணி என்ன கொஞ்சம் ஊற்றணுமா இருக்கும், ஃபஸ்ட் நம்ம போட்டுக்கிட்டு பார்க்கலாம். உருண்டைன்னு இப்படி 1-2 தான் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ பிச்சு போட்டுடலாம். இப்படி இது பண்ணிவிட்டு பிக்கிறதுக்கு நம்ம முதல்லையே பிச்சே பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் இதை உள்ளே போட்டுடுறேன். தெரிக்குமோ? ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஸோ இதுதான் இனி நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகி கலருக்காக நம்ம வந்து கேசரி பவுடர் கடையிலலாம் சேர்ப்பாங்க. பட் நம்ம இப்போ வீட்டில் தயாரிக்கிறனால ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் நமக்கு தேவையில்லை. டேஸ்ட்டாக கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் போதும். ஏற்கனவே பொரிச்சிருக்கோம், நிறைய ஆயில் சேர்த்துருக்கோம், அதனால நமக்கு டேஸ்ட் மட்டும் இருந்தாலே நமக்கு போதும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அது எவ்வளோ அழகாக இப்போ சூப்பராக இருக்குன்னு. ரொம்பவே நல்லா இருக்குது. டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்குது. சும்மா எல்லாமே சும்மா அளந்து போட்டாலுமே நம்ம டேஸ்ட் பார்த்து போட்டால் நல்லா தான் இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக காளான் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எல்லாம் முழுக்கவே நம்ம முட்டைகோஸில் தான் பண்ணியிருக்கோம். ஆனால் அது வந்து பார்த்தாலே தெரியும் காளான் மாதிரியே நமக்கு இருக்குது. டேஸ்ட்டுமே வித்தியாசமே தெரியல. மேபி கடையில் கூட இப்படி நிறைய பேர் விற்கலாம். நிறைய பேர் வந்து ஆனால் கொஞ்சம் காளான் போட்டுட்டு நிறைய முட்டைகோஸ் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த உள்ளி டேஸ்ட்டு சுட சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்னும் பெட்டராக என்னென்ன வீடியோஸ் பண்ணலான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்களோட லைக், ஒரு சப்ஸ்கிரைப் எல்லாமே எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இன்னும் இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.